ஹாய் சோல்ஜர்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போற என்றால் வேற ஒன்றும் இல்லை. ரீசெண்டா கான்ட்ரவர்சிக்கு சர்ச்சைக்கு உள்ளாகி வந்தவர் தான் நம்ம திவாகர் ப்ரோ. வாட்டர்மெலன் திவாகர். ஸோ அதனால அவர் தான் நம்ம இந்த சேனலை பார்க்க போறோம். ஸோ ரோஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் அவரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன், எப்படி வந்தாரு, எப்படி போனாரு, எப்படி இப்போ வந்து எல்லாரும் தூக்கி போட்டு அடிச்சு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஓவரா பேசாம நம்ம இப்போ வீடியோக்குள்ள போறோம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்ரீராம் மிஸ்கே. ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். சோல்ஜர்ஸ், இப்போ வந்து திவாகர் ப்ரோ வந்து ஏன் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டா பார்த்தோம்னா கலட்டால வந்து கூப்பிட்டுருக்காங்க. கலட்டால கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. பேட்டி எடுத்திருக்கும் போகும்போது வந்து அதாவது நார்மலா இப்போ எல்லா இடத்துக்கும் கேட்கறது தான் நவீன் ப்ரோ கேட்டாங்க. வேற எதுவுமே அவர் கேட்கல. ஓகேங்களா, நார்மலா வந்து பேசியிருக்காங்க. பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. திவாகர், வாட்டர்மெலன் திவாகர் வெளியே போனதுக்கு அப்புறம் என்னடா இவங்க வந்து இப்படி வெளியே போறான்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டாங்க. வெளியே போட்டதுக்கு அப்புறம் உடனே போன் எடுத்தாச்சு, லைவ் போட்டாச்சு. என்ன இப்படி பண்றாங்க, என்ன இப்படி இதான் சொல்றாங்க, தரைக்குள்ள சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுறாங்க. அந்த ஃபேமிலி இல்ல எல்லாமே இழுக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் வந்து இது பண்றேன். அதாவது எப்போ வந்து லூசுத்தனமா பேசுவாரு. எப்போ ஆரம்ப கட்டத்துல பார்த்தோன்னா சும்மா வந்து ஒரு ரீல்ஸை போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து எதுல ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, அந்த நம்ம வாட்டர்மெலன் இருக்கலாம். வாட்டர்மெலன்லாம் சஞ்சய் சூர்யா சார் வந்து அப்படி பண்ற மாதிரி ஒரு சீன் வரும், கஜினில பண்ற மாதிரி வரும். அந்த சீன் வந்து இவர் பண்ணிட்டாரு. இவர் பண்ண உடனே இவர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரா, இவர் தான் இந்த சினிமாவோட தலை நிற்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மீன் கிரியேட்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனா எனக்கு அது பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஒருத்தர் ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ஓகே, இல்லைன்னு சொல்லல, ஒருத்தர் ட்ரெண்ட் ஆயிட்டாரு. இது பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இது வந்து ஒரு கடைபிடிச்சு அவர் கொண்டு போகலாம். கொண்டு போகாம அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தரையா கூட கிளி கிளி பிடிச்சாரு. இது வந்து இந்த அளவுக்கு பூகம்பமாய் வெடிக்கணும் காரணம் என்னதுன்னா, இப்ப வந்து கருப்புன்னு ஒரு படத்துல வந்து நம்ம சுரேஷ் சார் நடிச்சிருக்காங்க. டீசர் வெளியே இருக்கு. அதுல வந்து சுரேஷ் சார் அந்த சஞ்சய் ராமசாமி படத்துல பார்த்துட்டு மறுபடியும் இந்த இதுல பண்ணாங்க. ஓகே, அந்த இதுல பண்ணும்போது ஏன்னா அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஐகானிக்கா இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. திடீர்னு அதான் நான் அது பார்த்த உடனே இவர் மூஞ்சி வருது, திவாகர் மூஞ்சி வருது, எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி முடிஞ்சா கடுப்பா இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே இவர் ஒரு பெட்டியில கொடுத்துருக்காரு. பெட்டியில கொடுத்து சூர்யா சார் ஏன் ரெஃபரன்ஸ் வச்சுதான் படத்தை, அதை இது கருப்பு படத்தை வந்து ஏன் சீன்ல எடுத்திருக்காங்க என்ற இது சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியை உருவாக்கி இங்க இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ திவாகர் ப்ரோ, நான் கூட ஒன்று சொல்றேன். அவ்வளவுதான், நான் சின்ன சேனல் தான், அப்போ ஒன்றும் பிரச்சனை. என்னோட இது வந்து சொல்லுங்க. மீரா மித்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இதே மாதிரி சூர்யா சார், விஜய் சார் எல்லாத்தையும் கூட ரொம்ப அசிங்கம் பேசுறாங்க. ரொம்பவே இதா இருக்கு. அதை என்ன சொல்ல, எனக்கே ரொம்ப பிடிக்கல. ஆனா அவங்க இப்போ கரண்ட்ல வரைக்கும் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியிலே இப்போ அவங்க கிடையாது. ஏன்னா அவங்க கரியர் க்ளோஸ், ஃபுல்லாவே க்ளோஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு விஜய் டிவில டான்ஸ், அந்த ஜோடியிலலாம் டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்தவங்களே இப்போ பேசி அவங்க இப்போ இதுல கிடையாது போல. அதாவது எங்கேயோ இருக்காங்க, ஆனா அதான் அந்த அளவுக்கு இல்ல, ஆக்டிவா கிடையாது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி வந்து எப்போ வந்து பூம் 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 ஆச்சுன்னா, சூரி சார் வந்து சொன்னதுதான். ஆனா சூரி சார் வந்து இவ்வளவு சம்பளம் தான், கம்மி சம்பளத்துல நாளா வாங்கி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியதா பேசுற சூரி சாரை பத்தி இப்படி பேசும்போது ரொம்பவே இதாயிட்டு, ரொம்பவே வந்து என்னடா இவருக்கும் சூரியன் கம்பேர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்னடா ஆக்டிங் பண்ணா, சூரி சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, எவ்வளவு இடத்துல இருந்து வந்தாங்க. புரோட்டா சூர்யா மாறி அதுக்கப்புறம் காமெடியா மாறி அதுக்கப்புறம் படங்கள் இப்போ நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா மாமன் நடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்து அவ்வளத்துக்கு ஒரு பூமாய் அவங்க வந்தாங்க. இதுல வந்து இவரு வந்து நீ எப்படி பேசலாம், நீ நீ என்னையா பண்ண நீ என்னையா பண்ண நீ என்ன பண்ணும் போது எனக்கு சொல்லு, நீ என்ன பண்ண, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ என்ன பண்ண தெரியல, சும்மா வாட்டர் வச்சு ஸ்டண்ட் ஆயிட்டேன். அடுத்த வந்து இன்னொரு ஆள் வந்து பைனாப்பிள் வந்து டென்ட் ஆவாரு, இன்னொரு ஆள் திராட்சை பழம் வச்சு டென்ட் ஆவாரு. அவட்ட எவ்வளவு போய் சண்டை போட்டு ஆக்டிங் இது பண்ணல. ஸோ இது வந்து என்னோட இது கிடையாது. நீங்க கொஞ்சம் நடந்து இது பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி பண்றீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியுது. இவங்க வந்து அதுக்கப்புறம் எப்படி மாட்டாங்கன்னா, ஒரு இதுல வந்துட்டு ஒரு ஆள்
எடுத்து பேசுங்க. நீ யாரு சூரிய பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க போல. நீ ஏன் சூரிய பத்தி கம்பேர் பண்ணி பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, அதுல ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான். அதுல வந்து கழுவி ஊத்துவாரு. அதுக்கப்புறம் வந்து கழுவி ஊத்தும்போது என்னோட சர்டிஃபிகேட் இருக்கு, அது இருக்கு. என்ட்டயுமே சர்டிஃபிகேட் இருக்கு. நான் டான்ஸ் ஆடிலாம் வச்சிருக்கேன். ஆனா என்னால இப்போ டான்ஸ் கூட ஆட முடியல. மனசுல இருக்கு. வரல. ஏன்னா வந்து ரொம்பவே இதா இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து நீங்க இப்படிலாம் போடும்போது யாருக்கு ப்ரூவ் பண்றீங்க? யாருக்கு ப்ரூவ் பண்றீங்க மொத சொல்லுங்க. யாருக்கு ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஃபைனலா சொல்லுங்க. அவர பத்தி, இவர பத்தியா நீங்க ஏன் பேசுறீங்க? உங்கள பத்தி நீங்க மொத பேசுங்க. எவ்வளோ டாக்டர்ன்னு சொல்றீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அந்த ஒரு இத கூட சொல்லலாமே. அவர பத்தி இன்னுமே நெறைய இருக்கு. இன்னும் நெறைய அரசியல் கட்சிகள் அத தவிர இன்னும் ஒரு லூசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கு. அவருக்கு சப்போர்ட்டா ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. ரொம்பவே இதா இருக்கு. அதான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்சன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றது. உண்மையில வந்து திவாகர் ப்ரோ எப்படி சப்போர்ட் பண்றாரு. அவர் என்ன ஆக்டிங் பண்ணாரு. ஒரு ஒரு படம் ஃபுல்லா நடிக்கல. அதாவது லாஸ்ட்டா இந்த விஜய் சேதுபதி கூட ஏசுன்னு ஒரு படம் வந்து கடைசி ஒரு சீன் தான். அது தேவையில்ல. ஆனா அது எதுக்கு அந்த சீன் வச்சாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அந்த சீன். நான் அதான் இயேசு பத்தி பேசினோம் மொத படத்த. என் சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கத்துறாங்க. விஜய் சேதுபதி கூட அப்படி கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது, ஏன்டா டேய் என்னடா உனக்கு ஆச்சு? லூசு பயல அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். ஸோ இதுதான் சொல்ல வந்த விஷயம். திவாகரும் உங்கள வச்சு இது கத்தல் கிடையாது, குமுறல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு இதுதான் கடைசியா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மறக்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இப்போ ஒரு என்ன இதுன்னா 1K ரீச் பண்ணிட்டேன். ஆனா என்னால ஹேப்பியாவே இருக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சோகம் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா வீடியோக்கும் போஸ்ட் பண்ற ரொம்ப நாள் ஆயிட்டு. அந்த அளவுக்கு சோகம் இருக்கு. ஸோ அப்கமிங்ஸ் நான் ட்ரை பண்றேன். நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்றேன்.